லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா சொல்றேன்ல, பிரீத்தி கழுத்துல தாலிய கட்டு. என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? தாலிய கட்டுங்க. டேய் சஞ்சய், என்னால பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட முடியாதுமா. இப்ப எனக்கு உண்மையை சொல்றதை தவிர வேற வழி தெரியலம்மா. என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா. சஞ்சய், எனக்கு நீ தாலி கட்ட வேண்டாம். பிரீத்தி, ஏன் வேண்டான்னு சொல்ற? இதுக்கு தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த? இல்லம்மா, என் கல்யாணம் இப்படி ஒரு நிர்பந்தத்துல நடக்க கூடாது. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. சரியான முகூர்த்தத்துல, பெரிய மண்டபத்துல, சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா என் கல்யாணம் நடக்கணுமா? கல்யாணத்துக்கு வர அத்தனை பேரும் மானசா ஓடி போன விஷயத்தையே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் எங்க கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். குடும்பம் இழந்த கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் திரும்ப வர வைக்கிற ஒரு திருவிழாவா எங்க கல்யாணம் நடக்கணுமா? நான் ஒரு பொண்ணா மட்டும் யோசிச்சா இப்பவே சஞ்சய் கட்டுற தாலிய நான் ஏத்துப்பமா. ஆனா நான் இந்த வீட்டு மருமகளா யோசிக்கும் போது இதுதான் சரியா படுது. அதனால இந்த அவசர கல்யாணம் வேண்டாமா. நான் ஆண்டியையும் சஞ்சயையும் முழுசா நம்புறேன். நான் தான் இந்த வீட்டு மருமகள். எல்லாரும் பாருங்க, இவளையே என்னோட மருமகளா நான் செலக்ட் பண்ணேன்னு இப்போவாவது புரிஞ்சுக்கங்க. இவளை தவிர வேற யாராலையும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. இவளோட பெருந்தன்மை வேற யாருக்குமே வராது. குடு சஞ்சய். இது எங்க குடும்ப தாலி. இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீதான் என் மருமக. இந்த தாலி உன் கழுத்துல ஏறும். இனிமே இந்த தாலி போங்கிட்டே இருக்கட்டும். கல்யாணம் நடக்கும்போது கொடுத்தா போதும். இது வெறும் தாலி மட்டும் அல்ல, உங்க அம்மா என்கிட்ட கேட்ட நம்பிக்கை. போதுமா சுந்தரி? என்னமோ வேதா, எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. பிரீத்தி மாதிரி ஒரு மருமக என் வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்ல ஆண்டி, நான் உங்க மருமகளா வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி என் மகளும் நீதான், என் மருமகளும் நீதான்.
வேதா, உன்னை ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக பயந்துதான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். பரவாயில்ல சுந்தரி. இதுக்கு மேல ஒரு அடி அவர் மேல பட்டுச்சு, இங்க நடக்கிறதே வேற. அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா. ஏம்மா அழுறீங்க? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? உங்க 3 பேரையுமே நான் ஒரே மாதிரி தானடா வளர்த்தேன். நீங்க 2 பேரும் என் பேச்ச மீறாம நடந்துக்கும் போது அவ மட்டும் எப்படிரா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவனா, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாளேடா. எவனோ ஒருத்தனுக்காக நம்ம உறவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாளேடா. அவ என் வயித்துலதான் பிறந்தாளா? வேதா, என் வயித்துலதான் பிறந்தாளா? வேதா, பெரியம்மா நீங்களே அழாத சொல்லுங்க. வேதா, சொன்னா கேளு. அழாதீங்க. எல்லாம் சரியா போயிடுமா? அழாத வேதா. அவளுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சே தவிர அவ என்ன நினைக்கிறா, அவளுக்கு நீ கொடுக்கறது பிடிக்குதான்னு நீ யோசிக்கல வேதா. என் பொண்ணு நான் சொல்றதெல்லாம் கேட்கறான்னு பெருமைப்பட்டியே தவிர நீ எடுக்கிற முடிவுல அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கடைசி வரைக்கும் நீ யோசிக்கல. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிடலாம். இல்ல, அது முடியாது. இனிமே அவளுக்கு நான் அம்மாவும் இல்ல, அவ எனக்கு பொண்ணும் இல்ல. வேதா, அம்மா எங்கம்மா போற? அம்மா வேதா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அடுத்தடுத்து புதுசு புதுசா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப பிரீத்தி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டி ஆகணும்னு சிச்சுவேஷன் வந்திருந்தா கண்டிப்பா அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லிருப்பேன். ஆனா உண்மையை சொல்லியிருந்தா அது அம்மாவுக்கு இன்னும் பெரிய கஷ்டமா இருக்கும். இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராதுடா, கவலைப்படாத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க 2 பேரும் பரவாயில்ல மனசா, அழாத. இங்க பாரு, அழாத. சொல்றது கேளு. இப்ப நாம எங்க போறோம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அதான் எங்க? ஏதாவது ஒரு வாடகை வீடா பார்த்து போகணும். வாடகை வீடுனா அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய திங்ஸ் வாங்கணும். அதெல்லாம் வாங்குறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? சமாளிச்சுக்கலாம் மனசா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பணம் இருக்கா இல்லையா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நாம 2 பேரும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
நான் இத பத்தி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அவன் கண்டிப்பா எடுத்துட்டு வருவான். இந்தாங்க, இதுல 5 பவுன் இருக்கு. வித்தா 2 லட்சமாவது கிடைக்கும். இது வித்துட்டு ஒரு நல்ல வாடகை வீட்டா பார்த்து குடிப்போங்க. வாங்கிக்கோ மனசா. தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம். ஏன் மனசா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன நீங்க 2 பேருமே வேட்டாலா பாக்குறீங்களா? இல்ல வித்யா, அவரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காராம், அதனாலதான். அப்போ நான் யாரு? உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? இது என் வளையல். தயவு செஞ்சு வாங்கிக்கோ. உனக்கு உதவி பண்ண வேண்டியது என்னோட கடமை. உனக்கு நான் உறவே இல்லைன்னு நினைச்சா இதை வாங்கிக்க வேண்டாம். மனசா, அழாத. இனிதான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை துரத்தி விட்டதை நினைச்சு அத்தை அவ்வளோ அழுதாங்க. அவங்க கோவத்துல உன்னை துரத்தினாலும் உன் மேல இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கு. சீக்கிரமே உங்களை ஏத்துப்பாங்க. தைரியமா சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். கார்த்திக், பாத்துக்கோங்க. சரி, நான் வரேன். வித்யா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மனசா. அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்கள நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. மனசா, அழாத மனசா. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அத்தைய பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. கார்த்திக், பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சஞ்சய், நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதுன்னு தோணுது. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சந்தேகமா இருக்கு. நம்ம மனசாவா இப்படி பண்ணிட்டா? நாம 2 பேருமே அவகிட்ட ஃப்ரெண்டா தானே பழகணும். நம்ம கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சஞ்சய். அதை நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நமக்கே இப்படி இருக்குன்னா அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அவளை வீட்டை விட்டு துரத்திருந்தாலும் அவங்க மனசாவ மறக்க முடியாம இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்பட போறாங்களோ. எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த கார்த்திகை என்ன செஞ்சாலும் தேவையில்லைன்னு தோணுது. பாவம் இறக்கப்பட்டு வேலைக்கு வச்சா நம்ம வீட்டு பொண்ணு மனசை கலைச்சு இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டானே ராஸ்கல். யாரு அவன உங்க குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்தான்? கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தும் அண்ணனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கை கட்டி வேடிக்கை பார்த்த நீங்களாம் கார்த்திக்க தப்பா பேசாதீங்க. தயவு செஞ்சது கார்த்திக்கு மட்டும் ஃபேவரா பேசாத. அவ ஒரு துரோகி. மானசா பண்ணது பெரிய தப்பு. அதனாலதான் எங்களால எதுவும் பேச முடியல. கார்த்திக் ஒரு துரோகி, மானசா பண்ணது ஒரு துரோகம். இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களா முடிவு பண்ணிக்கிற ஒரு விஷயம். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா மானசா எப்பவோ போயிருக்கலாமே. எதுக்கு அவ கோவில் வரைக்கும் வந்துட்டு கடைசி நிமிஷத்துல ஓடி போகணும்? எல்லாம் அந்த கார்த்தியோட பிளானா தான் இருக்கும்.
இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னே அப்படி பண்ணிருக்கான். அவன் ஏன் அப்படி செய்யணும்? உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது பகை இருக்கா என்ன? ஒரு நிமிஷம் மானசா என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கேட்டிருந்தா என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தப்பு யார் மேலன்னு புரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் அவளை பேச விடாம துரத்தி விட்டீங்களே. இந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட நீதிக்கும் நியாயத்துக்கும் இடம் இல்லைன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வித்யா, என்ன பேசுற நீ? நாங்க அவளை எப்படி பாத்துக்கிட்டோம் தெரியுமா? இத்தனை வருஷமா அவளை வளர்த்து ஆளாக்கின குடும்பம் இது. ஒரு இளவரசி மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த வீட்டுல வேலை செய்யற ஒருத்தனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? சஞ்சய், மானசா எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன சொல்ல வர வித்யா? ஆமா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அபி மட்டும்தான். அபியா? ஆமா. இது prenuptial agreement. இவ்ளோ நடந்திருக்கு. நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? கோவில்ல சொல்ல முயற்சி பண்ண, ஆனா முடியல. அதுக்குள்ள மானசா அவசரப்பட்டு கோவிலை விட்டு வெளியே போயிட்டா. அவ கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போகல சஞ்சய், தற்கொலை பண்ணிக்க போயிருக்கா. கடைசி நிமிஷத்துல அவ உயிரை காப்பாத்தி கார்த்திக் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கான். கார்த்திக் மட்டும் சரியான நேரத்துல அங்க போகலனா மானசா இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. இப்ப சொல்லுங்க, கார்த்திக் துரோகியா? மானசா பண்ணது துரோகமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுற ஒருத்தனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? அவளும் உங்க குடும்ப கௌரவத்துக்காக அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு தான் நினைச்சா. ஆனா முடியல. ஏன்னா அவன் கொடுத்த டார்ச்சர் அந்த மாதிரி. வேற வழி இல்லாம தான் அவ அப்படி பண்ணிருக்கா. டைவர்ஸ் வாங்கினா சொத்துல பங்கு கேட்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போடுற அந்த அபி நல்லவனா? இல்ல இந்த குடும்பத்துல இருந்து எனக்கு ₹1 கூட பணம் வேண்டாம், என் பொண்டாட்டி மட்டும் போதும், அவதான் எனக்கு பெருசான சொத்துன்னு நினைக்கிற கார்த்திக் நல்லவனா? கார்த்திகை விட ஒரு நல்ல மாப்பிளைய உங்களால மானசாக்கு பார்க்கவே முடியாது. முடிஞ்சா அந்த அபி எப்படிப்பட்டவனு அத்தை கிட்ட நிரூபிச்சு மானசாவையும் கார்த்திகையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. அண்ணனா, உங்க கடமை இப்ப இதுதான். எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா? இப்பவே அவன் முகத்திரையை கிழிச்சு அவன் யாருன்னு நிரூபிக்க. பாய் ஆண்டி. டேய் அபி, நில்லுடா. டேய் டேய், நான் யாரும் தெரியும்ல, மரியாதை இல்லாம சஞ்சய், 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 என்ன பண்ற சஞ்சய்? ஏன் இருக்கீங்க? சஞ்சய், 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 என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரு கைய வச்சா? சஞ்சய், என்னடா?